BBC Tamil News. டிபிசியின் தலைப்பு செய்திகள். மாவை சேனாதிராஜா கட்சியின் அரசியல் குழுவின் தலைவராக இருப்பார் என்றும் இடைக்கால பதில் தலைவராக CVK சிவஞானம் இருப்பார் என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் நபர்கள் நாட்டிலிருந்து வெளியேறுவதை தடுப்பது குறித்து ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்பு. அரசு நிறுவனங்களை சைபர் தாக்குதல் அச்சுறுத்தல்களில் இருந்து பாதுகாப்பதற்கான திட்டங்களை இலங்கை கணனி அவசரகால பதிலளிப்பு குழு வெளியிட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் மனுஷன் நாணயக்காரவின் சகோதரரான திசர ஹிரோஷன நாணயக்கார குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் இன்று சனிக்கிழமை கைது செய்யப்பட்டார். அவை டிபிசியின் தலைப்பு செய்திகள். டிபிசியின் மாலை தமிழ் செய்திகள். இனி விரிவான செய்திகள். இன்று வவுனியாவில் நடைபெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் மாவை சேனாதிராஜா கட்சியின் அரசியல் குழுவின் தலைவராக இருப்பார் என்றும் இடைக்கால பதில் தலைவராக CVK சிவஞானம் இருப்பார் என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மத்திய குழு கூட்டத்திற்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளருமான ஸ்ரீநேசன், மத்திய குழு கூட்ட நிகழ்ச்சி நிரலில் பல விடயங்கள் இருந்தாலும் கூட முதலாவதாக தலைவர் விவகாரம் ஆராயப்பட்டது. அப்போது அடுத்த மாநாடு கூடுகின்ற வரைக்கும் இடைக்காலத்திற்கு பதில் தலைவராக CVK சிவஞானம் பணியாற்றுவார் என்றும் மாவை சேனாதிராஜா அரசியல் குழுவின் தலைவராக இருப்பார் என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். அது மாத்திரமல்ல, மாவை சேனாதிராஜா தமிழரசு கட்சியின் பெருந்தலைவராகவும் இருப்பார் என்றும் கூறப்பட்டது. கட்சியின் யாப்புக்கு அப்பாற்பட்ட பதவிகளில் இருப்பதில் அர்த்தமில்லை என்று கூட்டத்தில் குரல்கள் எழுந்ததாகவும் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றதாகவும் தெரிய வருகிறது. அதேவேளை தலைவரை நீக்கும் அதிகாரம் மத்திய குழுவுக்கு கிடையாது என்றும் மாவை சேனாதிராஜாவே தொடர்ந்தும் தலைவராக இருப்பார் என்றும் கட்சியின் மத்திய குழு உறுப்பினரான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கூறியதுடன் கூட்டத்தில் இருந்து அவர் வெளிநடப்பு செய்தார். சிவமோகன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது, எப்போதும் எமது கட்சி தீர்மானங்களை எடுக்கும் போது அனைவரையும் சாப்பாட்டுக்கு செல்லுமாறு தெரிவித்துவிட்டு அவ்வாறு செய்வது வழக்கம். இன்றும் அதே நிலைதான் இருந்தது. இவ்வாறுதான் தேர்தல் வேட்பாளர் நியமன குழு தெரிவின் போதும் இடம்பெற்றது என்று தெரிவித்தார். தற்போதைய செயலாளரின் கீழ்தான் கட்சியின் இவ்வாறான காரியங்கள் இடம்பெற்று வருகின்றன. தலைவரை நீக்கும் அதிகாரம் மத்திய குழுவில் எவருக்கும் கிடையாது. அதை நேரடியாகவே மத்திய குழுவுக்கு தெரிவித்துவிட்டு நான் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்கின்றேன். என்னுடைய ஒரே நோக்கம் கட்சியை சீராக்குவதேயாகும். வழக்குகளை வாபஸ் பெறுவதாக சுமந்திரன் வாக்குறுதி அளித்திருக்கிறார். அவரிடம் சாப்பிட்டவர்கள் தான் இந்த வழக்குகளை தாக்கல் செய்தார்கள் என்பதற்கு இதுவே ஒரு சாட்சி. ஆகவே அவரும் இந்த வழக்குகளை வாபஸ் பெற்றால் நானும் எனது வழக்குகளை வாபஸ் வாங்கி பொது சபை கூட்டத்திற்கு செல்வதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று தெரிவித்தார். தலைவரை பதவியிலிருந்து நீக்கவே முடியாது. வேண்டுமானால் தலைவர் தலைவராகவே தொடர்ந்தும் பதவியில் இருக்க பதில் தலைவர் கூட்டங்களுக்கு தலைமை தாங்கி நடத்தலாம் என்றுதான் நாங்கள் கூறியிருந்தோம். ஆனால் அவர்கள் மாறுபட்ட செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் மாவை சேனாதிராஜா தலைவராக தொடர்ந்தும் இருப்பார் என்று சிவமோகன் கூறினார். மத்திய குழு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் இது குறித்து தெரிவிக்கும் போது, இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவின் ராஜினாமா சம்பந்தமாக வாக்கெடுப்பு நடத்துவது என்று போடப்பட்டிருந்தது. இது சம்பந்தமாக பல வாத பிரதிவாதங்கள் இருந்த போதிலும் 18 உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு ஓர் ஆவணம் சமர்ப்பிக்கப்பட்டது. அதில் தலைவர் மாவை சேனாதிராஜா கட்சியின் நன்மை கருதி தனது பெயருக்கு களங்கம் ஏற்படாத வகையில் தன்னுடைய ராஜினாமாவை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கோரப்பட்டிருந்தது. மேலும் சிலரும் அந்த கருத்துக்களை ஏற்றிருந்தார்கள். அதற்கு எதிரான கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டன. இறுதியில் கட்சியின் மத்திய குழு ஒரு தீர்மானத்தை எடுத்துள்ளது. மாவை சேனாதிராஜா தொடர்ந்தும் கட்சியின் அரசியல் குழு தலைவராக செயற்படுவார். தலைவர் பதவி எஞ்சிய காலத்திற்கு
பதில் தலைவராக கட்சியின் சிரேஷ்ட உப தலைவராக செயற்படும் CVK சிவஞானம் செயற்படுவார். பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் வாக்கெடுப்பு இன்றி ஏகமனதாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. பிரிவினை இல்லாது இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அரசியல் குழு என்பது குழுவாக எடுக்கப்படும் தீர்மானங்களை மையப்படுத்தி மத்திய செயற்குழு சந்திக்க முடியாத தருணங்களில் அரசியல் குழு கூடுவது வழக்கமாக இருக்கின்றது. பல முக்கிய விடயங்களை அரசியல் குழுவே எடுத்திருக்கின்றது. எனவே முன்னைய காலத்தில் மாவை சேனாதிராஜா கட்சி தலைமை பொறுப்பை எடுத்தபோது சம்பந்தனை அரசியல் குழுவின் தலைவராக நியமித்திருந்தோம். அதன் அடிப்படையில் தான் இப்போது மாவை சேனாதிராஜா அந்த பதவியை வகிப்பார் என்ற தீர்மானத்தை எடுத்துள்ளோம். இதேவேளை கட்சி தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் தொடரப்பட்ட வழக்கில் இதுவரை கட்டளைகள் ஏதும் வழங்கப்படவில்லை. எனவே அது குறித்து கருத்து தெரிவிப்பதற்கு எதுவும் இல்லை என்று ஸ்ரீநேசன் தெரிவித்தார். வவுனியாவில் இன்று தமிழரசு கட்சி மத்திய செயற்குழு கூட்டம் நடைபெற்ற தனியார் விடுதிக்கு வெளியே கட்சியின் பொதுசபை உறுப்பினர்களால் பல்வேறு ஸ்லோகங்கள் பொறிக்கப்பட்ட பதாதை ஒன்று பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவின் கவனத்திற்கு என்று தலைப்பிட்டு அந்த பதாதையில் நீதிமன்ற வழக்குகளை மீளப்பெறு, பொது சபையை உடனடியாக கூட்டு, யாப்பின்படி தலைவர் உட்பட யாரையும் வெளியேற்றும் அதிகாரம் மத்திய குழுவுக்கு இல்லை என்பதை ஏற்றுக்கொள், 2019 ஆண்டில் பொது சபையால் நியமிக்கப்பட்ட தேர்தல் நியமன குழுவை இயங்கவிடு, மத்திய குழுவின் பலவீனமான தீர்மானங்களினால் தமிழ் தேசியத்தை அழிக்கும் பணிகளை செய்யாதே என்ற சுலோகங்கள் காணப்பட்டன. மத்திய குழு கூட்டத்திற்கு வருகை தந்த உறுப்பினர்கள் ஆறுதலாக நின்று வாசித்து சென்றதை காணக்கூடியதாக இருந்தது. மாவை சேனாதிராஜா கூட்டத்திற்கு வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் குடிவரவு குடியகல்வு திணைக்களம், இலங்கை சுங்கம் மற்றும் விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனத்தின் பிரதானிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் இன்று சனிக்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத பொருட்கள் நாட்டிற்குள் வருவதை தடுத்தல், விமான நிலையம் சுங்க திணைக்களத்திற்கு நடக்கும் ஊழல் மோசடிகளை மட்டுப்படுத்தல், சட்டவிரோதமான முறையில் நபர்கள் நாட்டிலிருந்து வெளியேறுவதை தடுப்பது குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. அதற்காக குடிவரவு குடியகல்வு திணைக்களம், இலங்கை சுங்கம் மற்றும் விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனம் ஆகிய 3 நிறுவனங்களாலும் இணை கேமரா கட்டமைப்பு மற்றும் கண்காணிப்பு நிலையத்தை ஸ்தாபிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆலோசனை வழங்கினார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ இன்று காலை புதுடில்லியில் காங்கிரஸ் கட்சியின் தலைமையகத்தில் இந்தியாவில் முன்னாள் பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங்கின் பூதவுடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். இந்தியாவின் பொருளாதாரத்தை வலுப்படுத்திய தொலைநோக்குடைய ஒரு மாபெரும் தலைவரான கலாநிதி சிங் இலங்கையுடனான இந்தியாவின் உறவுகளை வளர்க்க பெரிதும் பாடுபட்டவர் என்று ராஜபக்ஷ தனது அனுதாப செய்தியில் குறிப்பிட்டிருந்தார். முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவின் சகோதரரான திசர ஹிரோஷன நாணயக்கார குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் இன்று சனிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி பண மோசடி செய்த குற்றச்சாட்டின் பேரிலேயே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மனுஷ நாணயக்காரவின் சகோதரன் மொனராகலை பிபில பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கீழ் முன்னர் இயங்கி வந்த நிதி மோசடி விசாரணை பிரிவு தனியான போலீஸ் பிரிவாக மீளமைக்கப்படவிருக்கிறது. புதிய பிரிவு ஒரு பிரதி போலீஸ் மா அதிபர் மற்றும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் தலைமையின் கீழ் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாப்பதற்காக அரச ஊழியர்களிடையே சைபர் பாதுகாப்பு விழிப்புணர்வை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை இலங்கை கணனி அவசரகால பதிலளிப்பு குழு வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து இலங்கை கணனி அவசரகால பதிலளிப்பு குழு அறிவித்துள்ளதாவது, அரசாங்க வலைத்தளங்கள் மற்றும் கணனி அமைப்புகளை குறிவைத்து நடத்தப்படும் சைபர் தாக்குதல்களால் ஏற்படும் தொடர்ச்சியான அபாயங்களை தவிர்க்க வேண்டியுள்ளது. அத்துடன் தாக்குதலுக்கு உள்ளான கட்டமைப்புகளை மீட்டெடுப்பது கணிசமான வருடாந்த செலவுகளை அதிகரிப்பதற்கு காரணமாக
அதிகமாகின்றது. இதனால் பொதுமக்கள் நிதி கணிசமாக வீணாகிறது. ஆகவே அரசு நிறுவனங்கள் முழுவதும் சைபர் பாதுகாப்பை வலுப்படுத்த ஒரு விரிவான உத்தி உருவாக்கப்பட வேண்டும். இந்த திட்டத்தின் முக்கிய அம்சம் அரச ஊழியர்களின் டிஜிட்டல் கல்வியறிவை மேம்படுத்துதல், சைபர் அச்சுறுத்தல்களை திறம்பட குறைப்பதற்காக அறிவு மற்றும் திறன்களுடன் அவர்களை வலுவூட்டல் என்பனவாகும். பல்வேறு அரசு துறைகளுக்கான விழிப்புணர்வு அமர்வுகளுடன் இந்த திட்டம் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டிற்குள் மேலும் பல நிறுவனங்களை சென்றடைய திட்டமிடப்பட்டு இந்த பயிற்சி முறைகளை மேலும் விரிவுபடுத்துவதை இந்த திட்டம் கொண்டுள்ளது என்று இலங்கை கணனி அவசரகால பதிலளிப்பு குழு தெரிவித்துள்ளது. அந்த செய்திகளோடு இன்றைய நாளுக்கான டிபிசியின் மாலை தமிழ் செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த செய்திகளை நாளை காலை எதிர்பாருங்கள். வணக்கம். TBC Tamil News.